நம சிவாய. குருவல்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி விஷயத்தை அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய தூப பிரயோக முறை. சரிங்களா, அதாவது வந்து வசிய சாம்பிராணி புகை பிரயோக முறைன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, அப்படியான ஒரு பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறார், இல்லை மனைவி பேச்சை கேட்க மாட்டேங்கிறார், சதா எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, வெறுப்புகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது சாமி, இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். அவங்களும் மை தர்றாங்க, இப்போ உழுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து தர்றாங்க, நாங்கள் எல்லாமே செஞ்சு பார்க்குறோம். சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வர மாட்டேங்குது சாமி, இதுக்கு ஏதாவது நல்ல சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதை வந்து தூப பிரயோக முறை. அதாவது வந்து வீட்டில் சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா, அந்த சாம்பிராணியில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து சேர்த்து தூபம் போடும் பொழுது அந்த தூபத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகையினுடைய ஆற்றலிருந்து ஒரு சில கதிர்வீச்சுக்கள் ஏற்பட்டு அதை சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவருடைய மனசை வந்து மாற்றி உங்கள் மேலே வந்து அதிகப்படியான ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா, அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பால் சாம்பிராணியை வந்து நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க, அதை வாங்கிக்கணும். சரிங்களா, அதை வாங்கி நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, அது கூட வந்து நொச்சி இலை, தும்பை இலை, அருகம்புல், குங்குளியம், வில்வ இலை, வேப்ப இலை, இது கூடயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாயுருவி மூலிகையினுடைய வேர். சரிங்களா, செந்நாயுருவி மூலிகை வேர், அதை வந்து சாபம் போக்கி எடுத்து அதை வந்து சேர்த்துக்கணும். அதேமாதிரி ஆலங்குச்சி, அரசங்குச்சி, மருதாணி விதை, நாவல் விதை. சரிங்களா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இது கூடயே வந்து வெள்ளரிக்கன் விதை, தொட்டால்வாடி விதை, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றாக சேர்த்து நல்லா வந்து பொடி மாதிரி நல்லா செஞ்சுக்கணும். நல்லா வந்து இடித்து நல்லா பொடி மாதிரி செய்து நல்லா ஜலிச்சு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, இதே வந்து எல்லாம் பூரா நல்லா சாம்பிராணியோடு சேர்த்து நல்லா வந்து பவுட்ரு மாதிரி செஞ்சு பத்திரமா வச்சுக்கிட்டு, ஒரு சுத்தமான இதை வந்து ஒரு ஆடைக்கன் பட்ட சட்டியில் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடமாக வைக்கணும். தலை வாழை இலை விரித்து அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த நீங்கள் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு முறையை அதற்கு உண்டான தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையில் ஆரம்பிச்சிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து முறையாக அந்த வெண்பூசணிக்காயை வந்து அதை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ, சரிங்களா, நீங்கள் அந்த தூபத்தை வந்து வீட்டில் போடும் பொழுது அந்த தூபத்தை வந்து சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்கள் மேலே வந்து ஒரு அதிகப்படியான ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.